ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என் வீட்டோட இக்கோஷி அப்படின்றது என்னென்னா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது வந்து ஜப்பானிய மொழியில் இக்கோஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எபினாவில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டோக்கியோவில் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எபினாவில் இருக்கிற வீட்டில் இருக்க சாமான்களை மொத்தத்தையுமா அப்படியே நான் டோக்கியோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிப்பான் ரெண்டல் கார் அப்படின்ற ஒரு கடையில் தான் வந்து இந்த வண்டிங்களை வந்து புக் பண்ணியிருக்கேன். என்னப்பா கார் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரக்குங்களை ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜப்பான் டிரைவிங் லைசன்ஸில் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ஜுன்சு கதா தே உன்தென் டிகிரு ஜுன்சு கதா ஷாரியோ அப்படின்ற மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. 5 டன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இது என்னன்னா, உங்களுக்கு செமி மீடியம் சைஸ்டு வெஹிக்கிள் 5 டன் வரைக்கும் நம்மளால் ஓட்ட முடியும். அங்கே தான் ஜப்பனீஸில் லைசன்ஸில் ஒரு ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து லோடோடு சேர்த்து வண்டி ப்ளஸ் லோடு எல்லாமே சேர்த்து ஒரு 5 டன் வரைக்கும் என்னால் ஓட்ட முடியும். அது வந்து இப்போ நீங்கள் லைசன்ஸு ஃப்ரெஷராக எடுக்கிறீங்க, பிகினராக எடுக்கிறீங்க அப்படின் போது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து நீங்கள் 2-3 தடவை ரெனியூவல் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ 5 டன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த வண்டிங்களை என்னால் எடுத்து வந்து ஓட்ட முடியும். ஸோ இந்த வண்டிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. இந்த வண்டிக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,710. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17,710. இது வந்து 6 மணி நேரத்துக்கு எடுக்கலாம், 8 மணி நேரத்துக்கு எடுக்கலாம், 24 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருக்காங்க. நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு. காலையில் இப்போ கரெக்டாக 8 மணிக்கு எடுக்கிறேன். நைட்டு 8 மணிக்குள்ளே நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துடணும். இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்றது இப்போ இருக்கிற ரூலு. பட் ஆனால் ஒரு சில டைமில் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கிற நிசான் ரெண்டல் வண்டி இதிலேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுலையும் கொடுக்க முடியும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம அலைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ரெண்டல் எடுக்கிறீங்க, ஒரு 10 நாளைக்கு எடுக்கிறீங்க, 15 நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட நெகோசியேஷன் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நான் வண்டி வந்து எடுத்தாச்சு. வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே அப்படி நிறுத்தி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதே மாதிரி எங்களுக்கு நிறுத்தி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டீசல் தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வண்டிக்கு வந்து டீசல் போட்டுருங்க. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து போட்டோம்னா குறைஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்காக வந்து அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு நம்மளுக்கு தெளிவான கைடு நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஜப்பானியர்கள்கிட்ட முக்கியமான விஷயம். ஏன்னா பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா அந்த இடத்துல இருந்தே உடனடியாக என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்தந்த ஸ்டெப்பெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எதுக்கும் நம்ம வந்து அந்த டைமில் யாருக்கு கால் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத தவறாமல் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து உட்கார முடியும் அந்த வண்டியில். இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் வந்து உள்ளே போகிறேன். இதில் பாருங்கள், நம்ம எங்கன்னா ஒரு பிரிட்ஜு கீழே போகும்போது எவ்வளோ மீட்டர்னு நம்மளுக்கு எழுதியிருக்கோம் இல்லைங்களா, தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்க கேபின் இடிச்சிடும். அதுக்காக எவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ நம்ம ஏதாவது பிரிட்ஜு கீழே அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜில் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம தெளிவாக பார்த்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லெட்ஸ் மூவ். கீர் மேலே ஏறுது கம்மி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி மேலே ஏற்றின்னு கம்மி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் இங்கே தெரியுது பாருங்க, எத்தனாவது கீரில் இருக்குதுன்னு இங்கே தெரியுது பாருங்க, 2வது கீரில் இருக்குது. இப்போ இந்த வண்டியில் வண்டியோட பாடியை கனெக்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சமத்தி அடி வாங்கும் போல இருக்குது. ஏன்னா பாருங்க, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி வெளில இருக்குது கண்ணாடி. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி. ஒரு வண்டியை கிராஸ் பண்ணுறது போது ரொம்ப உஷாராக போக வேண்டியதாக இருக்குது. மக்களே, வண்டி ஓட்டின்னு வரத்துக்கு 3 மணி நேரங்க. போதும்னு ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஸ் ஹைவேவே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஆட் ப்ளூ வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டிக்கு ரொம்ப பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி அழகாக தின்னு இப்படி நிறுத்திட்டேன் நான். இப்போ டோரை நம்ம திறந்துக்கிட்டு அப்படியே லோட் பண்ண வேண்டியது தான். தரடா தர கம்பி கொடுத்துருக்கானுங்களா உள்ளே? ஓகே, அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே டோரை லாக் பண்ணி வைக்கிறது கம்பி கொடுத்துருக்காங்க. வேணான்னா நம்ம இந்த கம்பியை நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக கூட மடிக்கலாம். இப்போ தேவையில்லை நம்மளுக்கு. டோர் பாருங்கள் அழகாக நின்றுச்சா, அவ்வளோதான். வீட்டிலேருந்து இப்போது லோடிங் வந்து பண்ண வேண்டியது தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற பேக்கிங் எல்லாம் போயிட்டே இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் நிறைய பேக்கிங் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஃபைன் டியூனிங் வந்து போயின்னு இருக்குது. எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். எத்தனை ஷூ வருங்களேன், எத்தனை ஷூ ஸ்க்ராப்பில் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரோட ப்ராப்பர்ட்டி. நாங்கள் வரும்போது கொடுத்தாங்க, அதை அப்படியே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறோம். மக்களே, நாங்களே யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம். நண்பர்கள் நிறைய பேர் கூப்பிட்றோம். இன்றைக்கி வேலை வாங்குகிறோம். நாளைக்கு அவங்களுக்கும் போய் நம்ம பண்ணணும். திருப்பி நம்ம பாட்டு கூப்பிட்டு அவங்க வருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவாங்க தான். யாரும் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது.
இருந்தாலும் ஒரு நெருடல், எதுக்கு நம்ம அந்த மாதிரி கூப்பிடணும், நாளைக்கு அவங்க கூப்பிட்டா நம்ம போகிற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். பார்த்திங்கன்னா 8 டயர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, வேறு பூச்செடி வேறு எடுத்துன்னு வந்துருக்கிறான். பூச்செடி கிடையாது, கருவேப்பிலை செடி. ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு இருக்கோம். என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்திங்கன்னா டயர் வேறு 8 டயர் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மருக்கு போடுறதுக்கான டயரு. இது வின்டர் டயர் ஒரு செட்டு போயிடுச்சு. இதை கைட்டி தான் மாட்டணும். இதில் இந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கைட்டி விற்றாலே ஒரு நல்ல ரேட்டு போகும். ஏன்னா இது ஒரிஜினல் ரிம் இது. அதனால் விற்கணும். இங்கே ஃப்ளீ மார்க்கெட்டில் போனோன்னு நினச்சேன், இன்னும் போடவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு சுமையாக இருக்குது. நீங்கள் ஜப்பானில் இருக்கிறீங்க, வீட்டை வந்து மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் வந்து ஒரு தொயாமாலேருந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோக்கு நான் வந்து மூவ் பண்ணேன். அப்போது எனக்கு கம்பெனி வந்து எனக்கு ஃபுல்லாக பே பண்ணல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே தான் சொந்த காசை போட்டு வரா மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா 3 பேரை வந்து கூப்பிட்டேன். சான்ஷா மிட்சுமோரி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேரை நீங்கள் வந்து கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை பார்த்து அவங்க எஸ்டிமேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஒருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸுன்றது ஒரு 5 மணி 6 மணி, அதாவது 50,000 60,000 70,000 அந்த மாதிரி பெரிய வேரியேஷன் இருந்தது. அந்த மாதிரி வராங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, என்னங்க நீங்கள் வேறு யாருக்கிட்ட எஸ்டிமேட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்டு, நீங்கள் ஸ்பெசிஃபிக் டேட்டு, எனக்கு வந்து திங்கக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ரேட் வந்து அதிகமாகும். ஏன்னா உங்களுக்காகவே அந்த ஒரு வண்டியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதே டோக்கியோலேருந்து ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா தொயாமாக்கு போகும். அந்த மாதிரியான வண்டிங்க ஒரு 10 நாள் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டேட் கொடுக்கணும். டைம் அண்ட் டேட் வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,60,000 சொன்ன எஸ்டிமேட்டில் வெறும் 80,000 தான் எனக்கு வந்து ஆச்சு. அதுவும் தொயாமாலிருந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது எப்படி முடியுது அவங்களாலன்னா, டோக்கியோலேருந்து ஒரு வண்டி உங்களுக்கு தொயாமா போகும், தொயாமாலேருந்து ரிட்டர்ன் காலியாக வருது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் லோட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் நெகோசியேஷன் பண்ணும்போது எனக்கு டைம் அண்ட் டேட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் கண்டி இந்த மொத்த சாமானியம் நான் யார்கிட்டனா ஒரு இக்கோஷி கைஷா, அதாவது பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா கூட எப்படியும் ஒரு 2 லட்சம் ஜப்பானியன்னாவது கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. மேபி டோக்கியோவாக இருக்கிறதுனால ஒரு 1,50,000 ரூபா கூட இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து என்னோட அசம்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அசம்ஷனில் நான் சொல்கிறேன், மேபி இதோட அதிகமானா கூட ஆகலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிறைய பேர் வீடு காலி பண்ணும்போது பெருசாக ஐட்டங்களை வந்து கேரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இக்கோஷி கைசாக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து அழுவுறதை விட அதை ஸ்கிராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுப்பாங்க, லீஸுக்கு எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 200 எண்ணு 300 எண்ணு அந்த மாதிரி லீஸுக்கு கொடுப்பாங்க. அதுனா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நாளைக்கு நம்மளுக்கு இடத்த காலி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் லீஸ் கம்பெனியை கூப்பிட்டா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க ரிட்டர்ன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நான் என்னோட மொத்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40,000 ஜப்பானிய எண்ணுக்குள்ளே வந்து முடிஞ்சிடுங்க. ஏன்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 நான் கட்டியிருக்கேன். டைமுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா 17,000 முடிஞ்சிச்சு. டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடணும், எப்படி ஒரு 3,000 ரூபாய் டீசல் ஆகிடும். அது கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 20,000. அது இல்லாமல் டோலு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10,000, மொத்தமாக ஒரு 40,000 கூட ஆகாது, ஒரு 30,000க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளாலேயே சொந்த உழைப்புன்றதுனால நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம். இதை நம்ம வேறு யாருன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம தலையில் துண்டு தான் போட்டு போகணும். ஏன்னா ஒரு குட்டி வண்டியில் எல்லாத்தையும் நம்ம வந்து லோட் பண்ணியாச்சு. 3 பேர் வந்து கேபினில் உட்கார முடியும். அங்கே பாருங்க மனைவி உட்காந்துருக்கா. அவள் என்ன தெரியுமா சொல்லுவா என்கிட்ட, எங்கள் அப்பா இந்த மாதிரி ட்ரக்கிலலாம் என்ன கூட்டின்னு போனது கிடையாது, அவங்க அப்பா அவளை வந்து பென்சிலேயே கூட்டின்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவா. என் பையன் இப்போ 3 பேருக்கு அழகாக வந்து கேபின் பற்றிடும். ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு டோக்கியோ போக வேண்டியது தான். வாங்க அன்லோடிங் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வீடு வேறு குட்டி வீடு, பொட்டி மாதிரி இருக்குது. இவ்வளோ சாமான் எடுத்துன்னு எங்கே இருக்கிறதுன்னு நினச்சாலே வந்து கண்ணை கட்டுது எங்களுக்கு. வாங்க ஏறும். எப்படி ஓய் டிரைவர் பொண்டாட்டி, எப்படி இருக்க டிரைவர் பொண்டாட்டி, நல்லா இருக்கியா ட்ரக்கு டிரைவர் ரீ. வாழ்க்கையில் இது வந்து மறக்கவே முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போது, இந்த வீட்டிலேருந்து போகும்போது நாங்கள் ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் நினச்சதே கிடையாது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு ஒருத்தருக்கு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு டூ எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இது ஒரு கிராமத்தில் இருக்குது. இதுக்கே வந்து நான் 85,000 காசு கட்டிட்டு இருக்கிறேன். நான் இதிலிருந்து வரத்துக்கு, அதாவது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ எக்ஸ்பென்சிவ் டு அஃபோர்ட். பட் ஆனால் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடு வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். பட் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு கெரோசின், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு,
அதுக்கப்புறம் கேஸ் பில்லு, இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா குளிர் காலத்தில் எப்படி ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வந்துருங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நாங்கள் வந்து பெருசாக இங்கே வந்து சேவ் பண்ணோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சேவ் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இங்கேருந்து போகும்போதும் இந்த வீட்டில் இருந்து போகும்போது நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருந்ததுக்கு we are blessed to be here அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். நீ என்ன நினைக்கிற சுஜி? நானும் அதே தான் நினைக்கிறேன். சொந்தமாக வீடு வாங்கிட்டு இங்கேருந்து போவோம்னு சத்தியமாக நாங்கள் நினைக்கவே இல்லை. பட் ஆனால் இந்த வீட்டில் இருந்து போகும்போது இப்போ நாங்கள் இன்னும் காலி பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி சாமான் தான் ஆல்மோஸ்ட் எடுத்துருக்கேன். இன்னும் வந்து கிளீனிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற நிறைய சாமானை ஸ்கிராப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள் வந்து ஆகும். ட்ரக் டிரைவர் இதில் உட்காந்து உங்க அப்பாக்குள்ள வந்த மாதிரி இருக்காரு. ட்ரக் டிரைவர் பொண்டாட்டி என்ன ஃபீல் பண்ற? ட்ரக் டிரைவர் பொண்டாட்டி தான். ஆமா, ட்ரக் ஓட்டினா ட்ரக் டிரைவர் பொண்டாட்டி. இப்ப குட்டி வண்டி ஓட்டுற 2 டன், அதுக்கப்புறம் 10 டன் வாங்கி ஓட்டுவேன். ட்ரக் டிரைவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கோ. இன்ஜினியர் பொண்டாட்டின்னு மட்டும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவேன்? அதனால பிரிஸ்டேஜ் இல்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு சாப்பாடு. வேற யாரும் நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. இதுல ஊர் பெருமைக்கு ஆடணுன்ற அவசியமே கிடையாது. சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த வியட்நாமீஸோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்குங்க. அவங்களும் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தொழில் அதிகமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு 3 எஸ்டிமேட் வாங்குறீங்க உங்களோட பொருட்களை மூவ் பண்றதுக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வியட்நாமீஸ் கிட்ட ஒரு எஸ்டிமேட் வந்து வாங்கி பார்க்கலாம். காஸ்ட் எந்த அளவுக்கு குறையுது ஏறுது அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். வியட்நாமீஸ் கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெகோசியேஷன் வந்து நல்லா பண்ண முடியும். நீங்க அடிச்சு பேச முடியும் அவங்க கிட்ட. நம்ம ஊர்ல எப்படி நம்ம பண்றோம் அந்த மாதிரி. ஜாப்பனீஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எஸ்டிமேட் கொடுக்கறதோட முடிஞ்சு போயிடுமே கட்டி. ரொம்ப பெருசா நம்ம நெகோசியேஷன் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது டேட் அண்ட் டைம் பிளெக்சிபிலிட்டியா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பா பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி இக்கோஷி கைஷா கிட்ட கொடுக்கும் போது இப்ப நான் பண்றது பெரிய தப்பு என்னன்னா, இந்த மாதிரி நானே பண்ணிக்கும் போது இப்ப நான் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிருக்கேன், நான் வந்து இப்ப 2வது ஃப்ளோருக்கு ஏத்தணும் அப்படின்ற பட்சத்துல இப்ப எனக்கு தனியா ஒரு அமௌண்ட் நான் பே பண்ணி ஏத்துற மாதிரி இருக்கும். ஆனா இதே இந்த மாதிரியான இக்கோஷி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே வண்டியிலே எல்லாமே கிரெயின் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் எடுத்துன்னு வந்து நிறுத்தி மொத்த பொருளையும் உங்களுக்கு வந்து ஏற்றி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பொருள் எந்த அளவுக்கு இருக்குது, அது அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒரு முறை யோசிக்கணும். ஒர்த்து அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் போறது வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த உழைப்பை போட்டு வண்டி எடுத்துட்டு வந்து நானே ஏத்தி கொண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது ஒருத்தருடைய சிச்சுவேஷனை பொறுத்து வந்து மாறுபடும். டோக்கியோவை நோக்கிய எங்களோட பயணம். நாங்க டோக்கியோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு விசிட்டர் மாதிரி தான் வந்து போவோம் நானு. பட் ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில நாங்களே டோக்கியோக்கு போற மாதிரி இருக்கும்னு நாங்க சத்தியமா ஒரு காலம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அந்த பில்டிங் எல்லாம் வரும்போது காட்டுறோம். பில்டிங்ல பொம்மைலாம் இருக்கு. அந்த பில்டிங்ல அப்படியே பொம்மையை ஜூம் பண்ணி ஒரு வழியா பாத்தீங்கன்னா சாமான எத்தனை வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி எபினால இருந்து டோக்கியோ வந்தாச்சு. இப்போ சாமான இறக்கிக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டயர் இது எங்க வைக்க போறேன்னே தெரியல. ஜிதீஷ் இன்னைக்கு தான் ஒழுங்கா வேலை செய்யறான். இது வரைக்கும் ஒரு வேலை அவன் பார்த்ததே கிடையாது. என்னடா ஜிதீஷ், ஜாலியா என்ஜாய் பண்ணியா வீட்டுல? குழந்தையா இருக்கும்போது பெரும்புந்தூர்ல சைக்கிள் எடுத்தோம்னா சிவந்தாங்கல் போயிட்டு, சிவந்தாங்கல்ல இருந்து ராமாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க போயிட்டு அங்கேருந்து அப்படியே வடமங்கலம்ன்ற ஒரு ஊர், அங்கேருந்து அப்படியே பாடிச்சேரி, பூதேரி பண்டை, சானார் பண்டை அப்படின்ற ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவிலும் நாங்கள் டிராக்டர் ஓட்டுவோம். அங்கெல்லாம் போய் வசூலுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு வருவேன். இதெல்லாம் நான் வந்து பெருமைக்காக சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பசங்களோட வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம லோடு வந்து கொடுக்கறது இல்லை பசங்களுக்கு. அந்த வீட்டில் வறுமைன்னா என்னன்னு தெரியணும், கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், நம்மளோட வேலையை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏதோ அப்போ நோவாமல் சம்பாதிக்கிறான், பிள்ளைங்க வந்து நோவாமல் நோம்பு கும்பிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுத்தமாக நான் பசங்களை அப்படி வளர்க்கவே மாட்டேன். பூத்துன்னு பார்த்துட்டு பசங்களை வளர்க்குறாங்க. இப்போலாம் நிறைய பேர் பார்க்குறேன், அப்படியே பசங்களை அப்படி பொத்தி வளர்க்குறாங்க. தங்களோட வேலைகளை தாங்களே பார்த்துக்கணும், நம்ம ஒரு வீடு இது மூவ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு ஈவன் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததில் ஒரு 1% கூட இவங்களுக்கு நான் வந்து டாஸ்க் கொடுக்கல. ஒரு மாதத்தில் நான் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசல் போடுறதுக்காக வந்திருக்கேன். எவ்வளோ டீசல் செலவாயிருக்குன்னு பார்க்கலாங்களா? இதில் வந்து ஆப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த என் ஃபோனில் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அதை ஸ்கேன் பண்ணால் போதும்.
தேவையில்லாம வழியே போட்டிருக்க டீசலுக்கு பாருங்க வழி இது அப்படி ஆஃப் பண்ணிட்டா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீசல் 18 லிட்டர் டீசல் செலவாயிருக்குது 2992. ஸோ ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட வந்துருச்சுங்க. இடிசி வந்து தனி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிட்ட ஆச்சு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நம்மளுக்கு இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக செலவாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்குள்ளே ஷார்ப்பாக நிறுத்தியாச்சு. அவ்வளோதான், இது இதோட முடிய போகிறது இல்லை. இந்த வீடு எப்படி நாங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம தனியாக ஒரு வீடு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஹோப் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். இந்தோ கரோனோ கைகோகுஜின். அரிகாத்தோ கோசைமாஷிட்டா.